யாருக்கும் நன்றி இருக்காது, உனக்கு இருக்கணும்ல. பிரஜின் போனதும் பெட்டை கொடு கபோர்டை கொடுன்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவர் போகணும்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருந்தாளான்னு சாண்ட்ரா திவ்யாவை சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அது பேச்சில் இருக்கக்கூடாது, ஆக்ஷன்ல இருக்கணும். பெஸ்ட் பர்ஃபார்மர்னு ஓட் போடலன்னு பிரஜினை எவ்வளோ ஹர்ட் பண்ணா தெரியுமா? அதனாலேயே யாரு வெளியே போவான்னு கேட்டா சாண்ட்ரா தான் வெளியே போவான்ட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி முன்னாடியே அவ சொன்னா. அவளுக்கு இவ்வளவு நாள் கம்ஃபர்ட் கொடுத்த நாங்க 2 பேரும் முட்டாளுங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிட்டா. பிரஜின் அவ மேல எவ்வளவு பாசமா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? ஆனா பிரஜின் போனதும் அவளோட பிஹேவியர் சுத்தமா மாறி போச்சு. இவ பண்றத பிரஜின் வெளியே பார்த்தாருன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாருன்னு சாண்ட்ரா பாரு கிட்ட உடஞ்சி அழுது சொல்லிட்டு இருக்காங்க. பிரஜின், திவ்யா, சாண்ட்ரா 3 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது இப்படி உடஞ்சதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ராவோட வீண் பிடிவாதமா, பிரஜின் போன வருத்தமா, இல்ல சாண்ட்ராவை ஏத்தி விடுற பாருவாலையா? கமெண்ட்ல சொல்லுங்க.